வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்திருப்பீங்க. நான் யாரையும் தவறாக நினைக்கவில்லை, ஆனால் ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அனைவரையும் தவறாக நினைக்க மாட்டீர்கள், ஆனால் மற்ற நபர்கள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு கூற முடியாது அல்லவா? நீங்க தவறு செய்யாமல் கூட இவன் அந்த தவறை செஞ்சிருப்பான், செய்யக்கூடிய ஆள்தான் என்று உங்கள் மீது தேவையில்லாத பழியை தூக்கிப்படக்கூடிய ஒரு நபர்கள் உங்களை சுற்றி நிச்சயமாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இருவரை நீங்கள் கவனமாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருந்திருப்பீங்க. இதனால உங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் என்ன தெரியுமா? நீங்கள் 2 நபர்களை முழுமையாக நம்பி இருந்திருப்பீங்க. அவர்கள் உங்களுடைய நண்பராக இருக்கலாம், உங்களுடைய உறவினராக இருக்கலாம், அல்லது வேலை தொடர்பான ஒரு நபராக கூட இருக்கலாம். இந்த இருவரை கவனமாக பார்க்காமல் நம்பிங்க, கண்மூடித்தனமாக நம்பியதால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உதாரணமாக கூறணும் அப்படின்னா, பணம் தொடர்பான சில பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஏற்படும். உங்களுடைய திட்டங்களை அவர்கள் கெடுத்திருப்பாங்க, ஆனா அது உங்களுக்கு தெரியாது. உங்களுடனே இருப்பாங்க. மற்ற நபர்களிடம் கூறி இந்த ஒரு திட்டம் தான் அவன் தீட்ட போறான், அதை நீ கெடுத்துரு என்று கூறி தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பாங்க. உங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் தவறாக பயன்படுத்தி இருப்பாங்க. நீங்க உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராக நினைச்சிருப்பீங்க, ஆனா அவர்கள் உங்களை அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களை மிகவும் காயப்படுத்தி இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இருந்ததா இல்லையா அப்படின்னு கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரம் அபர்களுக்கு அதிகமாக இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? நல்ல காரியங்கள் தாமதமாகவே நடக்கும். தொடங்கின உடனே அந்த ஒரு நல்ல காரியமானது நீங்கள் நினைத்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நடக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள், திருமண முயற்சி உங்களுக்கு தாமதமாகவே முடியும். நீங்களும் உடனே திருமணம் முடிக்கணும்னு எவ்வளவோ நீங்களும் சரி உங்களுடைய குடும்பமும் எவ்வளவோ போராடுவீங்க. இருந்தாலும் அதில் ஒரு வெற்றியானது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். வேலை வாய்ப்பும் உங்களுக்கு தாமதமாகவே ஏற்படும். திட்டமிட்ட காரியங்கள் கூட நிறைவேறாமல் தள்ளி போய் கொண்டே இருக்கும். இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னு தெரியாம நீங்களும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பலமுறை நினைத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய நல்ல நேரம் எப்போது வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் அடிக்கடி ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த ஒரு நேரத்துல நம்பியவர்களால் உங்களுக்கு நிறைய துரோகங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நம்பியவர்கள் செய்த துரோகங்கள் என்ன தெரியுமா? சில நேரங்களில் நண்பர்களோ இல்லைன்னா உங்களுடைய உறவினர்களோ உங்கள் பின்னால் தேவையில்லாமல் பேசியிருப்பாங்க. அதுவும் உங்களை பற்றி தவறாக மற்றவர்களிடம் கூறியிருப்பாங்க. உறவினர்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முயற்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட அவன் வளர்ந்துட்டான் அப்படின்னா நம்மளை அவன் மதிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அவர்கள் நினைத்து கொண்டு உங்களை எப்படியாவது தடுக்கணும்னு நினைத்து ஆள வைத்தோ இல்லைன்னா நீங்க செய்கின்ற தொழிலையோ செய்கின்ற வேலையிலோ தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துவது போன்ற செயல்களை உங்களுடைய உறவினர்கள் செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் உதவி செய்தவர்கள் கூட உங்களை ஏமாற்றி விட்டு சென்றிருப்பார்கள். இந்த அளவுக்கு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு காயத்தையே கொடுத்திருக்கும். இதுல இருந்து உங்களால் வெளிவர முடியாமல் தவித்து கொண்டே இருப்பீங்க. ஏன் இது உங்களுக்கு மட்டும் நடந்தது தெரியுமா? இதற்கான காரணங்கள் 2 உண்டு. நீங்கள் மிகவும் நல்ல மனம் கொண்ட ஒரு நபராக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். யாரையும் எளிதாக நம்பக்கூடிய ஒரு குணமானது உங்களுக்குள்ள இருக்கும். இந்த குணங்களால் சில நேரங்களில் நீங்கள் அதிகமாக பாதிப்படைவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம். நினைத்தது நடக்காத ஒரு நிலையானது உங்களுக்குள்ள ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக இருந்த அனுபவங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நடக்காமலே போய்விடும். உதாரணமா கூறணும் அப்படின்னா, நீங்கள் விரும்பிய பொருள் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். இது விரும்பிய பொருள் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பிய நபர் கூட, அது உங்களுடைய காதலனோ காதலியோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இறுதி வரைக்கும் உங்களுடன் இருப்பேன் என்று கூறிவிட்டு பாதியிலே உங்களை விட்டு சென்று விடுவார்கள். எனவே நீங்கள் விரும்பியது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு இறுதி வரைக்கும் இருக்காது. பாதியில் உங்களை விட்டு சென்றுவிடும். அதை நீங்கள் நிறுத்தி வைக்கணும் நினைத்தாலும் உங்களால் நிறுத்தி வைக்க முடியாது. இதுதான் இந்த துலாம் ராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திரம் நபர்களின் வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கும். நினைத்தது உங்களுக்கு நடக்காமலே போய்விடும். நீங்கள் எதிர்பார்த்த வேலையும் உங்களுக்கு கிடைக்காது. அதற்காக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க அதற்காக அர்ப்பணிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு வேலையும் உங்களுக்கு கிடைக்காம தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதனால் சில நேரங்களில் நீங்கள் மிகவும் மனம் உடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான அனுபவம் என்ன தெரியுமா? இந்த சுவாதி நட்சத்திரம் நபர்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் மிகவும் விரும்பிய ஒரு நபராக இருப்பீங்க. நீங்கள் அவரிடம் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு உறவு ஒரு கட்டத்தில் உங்களை விட்டு முடிந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பானது ஏற்படும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய மனதில் இன்னும் ஒரு காயமாகவே இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம். குடும்பத்துக்குள்ள புரிதலுக்கான ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குடும்பம் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும். இதனால் சில நேரங்களில் நீங்கள் சொன்னதை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். இதுவே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் இடையில சின்ன ஒரு வாக்குவாதத்தை ஏற்படுத்தியிருக்கும். உங்களுடைய முடிவுகளை குடும்பமானது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்.
தேவையில்லாத வாக்குவாதங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். இதனால் நீங்கள் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கேவலமான ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கும். இதற்கெல்லாம் காரணம் யார் என்று தெரியாமல் நீங்கள் முழித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஆண்கள் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று இருக்கிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு மட்டும் கிடையாது. இது துலாம் ராசி அனைவருக்கும். ஆண்கள் பெண்கள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் எது கூறினாலும் நம்புவது, பெண்கள் சொற்படி கேட்பது, பெண்களுக்காக போய் சண்டைப்படுவது, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கேவலமாக நடந்து கொள்வது, இது அனைத்தையும் நீங்கள் ஆண்கள் தவிர்த்து கொள்வது. இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மற்றும் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையவே இது சீரழித்து விடும். அடுத்ததாக பெண்கள் ஆண்கள் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு கவனம் வேண்டும். ஆண்கள் பின்னாடி சுத்துறது, ஆண்கள் சொல்றதை நம்புறது, நீங்களும் அதே போலதான் ஆண்களுக்காக செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு எதையும் நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதுமானது. அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை அவங்க ஏமாற்றி விட்டு செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, சில நேரங்களில் உங்களுக்கு தவறான புரிதல்களானது ஏற்படும். தேவையில்லாத உறவுகள் உங்களை தேடி வரலாம். குடும்பத்திலும் இதனால் சண்டைகளும் ஏற்படலாம். எனவே இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளாக உருவாகும். எனவே முடிந்த அளவுக்கு இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஆனால் நான் இதுவரை கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதற்கப்புறம் நடக்கப் போவதை நான் கூறுகிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு மாற்றமானது தொடங்கும். இதுவரை இருந்த தடைகள், மன அழுத்தங்கள், பிரச்சனைகள் இவை மெதுமெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு தரக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய கிரகநிலைகள் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். மன உறுதியை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்களை கூட உங்களுக்கு முன்னேற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு நேரத்தில் இந்த துலாம் ராசி இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முழுமைக்கும் தீர்ந்துவிடும். முதலாவதாக சித்திரை நட்சத்திரம். தாமதமான காரியங்கள் கூட உடனடியாக நிறைவேறிவிடும். நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இது சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும். இரண்டாவதாக சுவாதி நட்சத்திரம். நீங்கள் நினைத்த காரியமானது உடனே உங்களுக்கு நடந்துவிடும். நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். அடுத்ததாக புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் புரிதலானது உங்களுக்கு அதிகரிக்கும். அமைதியும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக தீர்ந்துவிடும். பணவரவு உங்களை தேடி வரும். இந்த காலத்துல துலாம் ராசி என்பவர்களுக்கு வெளியில் இருந்து பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்பானது இருக்கும். நீங்கள் கேட்காமலே உங்களை தேடி பணமானது வரும். பழைய பணமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்களுக்கு முன்பு நீங்கள் கொடுத்து வைத்த பணங்கள் கூட இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு மீண்டும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். புதிய புதிய வருமான வாய்ப்புக்கான ஒரு திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள். இதனால் உங்களுடைய பணநிலையானது மேம்படும். ஆனால் இந்த ஒரு நாளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களானது இருக்கும். முக்கியமா பண விஷயம். இதுக்கப்புறம் நீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதிகமா கொடுக்காதீங்க. குறைந்த அளவுல கொடுத்துட்டு என்கிட்ட இதான் இருக்கு அப்படின்னு கூறிவிட்டு நீங்கள் விலகுவது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்படி இல்லாம இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். அடுத்ததாக உங்களுடைய வேலை விஷயத்துல நீங்க கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்று கூறுறாங்க அப்படின்னு உடனே அதை கண்மூடித்தனமா நம்பிக்கொண்டு செய்யக்கூடாது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்க அந்த ஒரு வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு நீங்க நடத்தி கொள்வது மிகவும் நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுடைய வேலை விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளானது ஏற்படும். கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். எனவே பொறுமையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக உங்களுக்கு இந்த ஒரு நாளுக்கான ஒரு பலம் என்ன தெரியுமா? உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக நிற்பார்கள். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடன் இருந்து அந்த ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்து வைப்பார்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை இந்த ஒரு நாளில் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பலவீனமாக இருப்பது அதிகமாக நீங்கள் பேசுவது, மற்றவங்களிடம் அதிகமாக பொய் கூறுவது, இந்த இரண்டையும் நீங்கள் தவிர்த்து கொண்டாலே போதுமானது. பிறரின் கருத்தை நீங்கள் அதிகமாக கேட்பீங்க. இந்த ஒரு மூன்றையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம், விநாயகரை நினைத்து கொண்டு மனதார வழிபடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை மனதார ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும். ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறைகள் கூறி நீங்கள் வழிபடலாம். இப்படி வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பண பிரச்சனைகள் என்று எதுவும் ஏற்படாது. குடும்பத்திலும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாது. விரும்பிய நபரும் உங்களை தேடி வருவார். எனவே துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த சோதனைகள் வீண் போகாது. அந்த அனுபவங்கள் உங்களை மிகவும் வலிமையான ஒரு மனிதராக உருவாக்கும்.
எனவே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள், புதிய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் மெதுவாக உங்களுக்கு ஆரம்பமாகும். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.